வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எதையும் ஊற வைக்க வேண்டாம், அரைக்க வேண்டாம். டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு அப்பம் செய்ய போகிறோம். களத்தப்பம். இது கோதுமை மாவில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் பார்த்துக்கலாம். 3 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதோட அளவு ஒரு 150 கிராம் இருக்கும். இதை நம்ம பொடிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை அடுப்பில் கொதிக்க வச்சு நம்ம வெல்லத்தை மட்டும் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கோதுமை மாவில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. லேசாக கலந்துக்குங்க. நம்ம வெல்லத்தை சேர்த்த பிறகு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் இந்த வெல்லப்பாகை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கால கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஊறணும். நல்லா மூடி வச்சுக்கலாம். ஊறின பிறகு பார்ப்போம். இப்போ மாவு ஊறிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே அந்த மாவுக்கு உண்டானதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி நெய்யை ஒரு சாஸ்பேனில் விட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கீறி வச்சுருக்கேன். அதை இது சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை செவக்க வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது அந்த அப்பம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மிச்சம் கொஞ்சம் நெய் இருக்குது. இந்த நெய்யில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வெங்காயம் ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காயையும் வெங்காயத்தையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்குங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதை வறுக்க வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் ஊறின பிறகு கொஞ்சம் திக்காகிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு களத்தப்போ ஊற்றிக்க ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன். ஆப்பக்கல் மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஆப்ப சட்டியில் ஊற்றிக்கலாம். லைட்டாக நீங்கள் நெய் அப்ளை பண்ணிட்டால் போதும். நம்ம ஊற்றலாம் வேண்டாம். நம்ம இதுக்கு நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. அது தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம், அவ்வளவுதான். இப்போ இந்த ஆப்பச்சட்டியில் ஒரு 1.5 கரண்டி மாவை சேர்த்து இது மாதிரி சின்னதாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். அடுப்பை தூக்கி விட வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓரம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் ஒரு அப்பம் ஊற்றி எடுத்துக்கலாம். 1.5 கரண்டி மட்டும் ஊற்றிக்கிங்க, சரியாக இருக்கும்.
இப்போ இதையும் நல்லா மூடி வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வச்சு மெல்லமாக வேகிற வரைக்கும் நிதானமாக இருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே ஊற்றி எடுத்தாச்சு. நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியான, டக்குன்னு செய்யக்கூடிய கலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கோதுமை மாவுலேயே நம்ம செஞ்சுருக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இதில் சேர்த்துருக்கிற தேங்காய், அந்த சின்ன வெங்காயம், முந்திரி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை, நம்ம ஆப்ப சட்டியிலே ஊற்றி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து பிச்சு காமிக்கிறேன். இதோட பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இது நார்மலாக செய்கிற அரிசி மாவில் அரைச்சி செய்கிற கலத்தப்பம் மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.